இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். 6000 பேர் வேட்புமனு தாக்கல். இன்று நடக்கிறது பரிசீலனை. தமிழக சட்டசபை தேர்தலில் நேற்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. மொத்தம் 6000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு பரிசீலனை இன்று காலை 11 மணிக்கு துவங்குகிறது. இதற்கு முடிவு நேரம் இல்லை. சில தொகுதிகளில் அதிக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது உண்டு. எனவே ஒரே நாளில் அனைத்து வேட்புமனுக்களையும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. வேட்புமனு பரிசீலனைக்காக கூடுதல் நாட்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி எடுத்துக்கொள்ள முடியும். இருப்பினும் ஒரே நாளில் வேட்புமனு பரிசீலனையை முடித்து விடுவார்கள். இதுவே வழக்கமாக நடக்கிறது. அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் ஏற்றுக்கொண்ட மற்றும் தள்ளுபடியான வேட்புமனுக்களின் விவரங்கள் இன்று மாலை தெரிய வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் விலகல். தமிழக காங்கிரஸ் அதிர்ச்சி. சிவகங்கை பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் CR சுந்தர்ராஜன். இவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பதவியை வகித்து வந்தார். இந்த சட்டசபை தேர்தலில் தனது சொந்த தொகுதியான சிவகங்கையில் போட்டியிட விரும்பினார். அதற்கான வேலைகளை சில ஆண்டுகளாகவே செய்து வந்தார். கோயில்களுக்கும் கிராமங்களுக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பில் நிதி உதவிகளை செய்தார். இதனால் எப்படியும் சிவகங்கையில் தனக்குதான் சீட் ஒதுக்கப்படும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த தொகுதியை கூட்டணியில் உள்ள கருணாசின் முக்குலத்தூர் புலிப்படைக்கு ஒதுக்குவதாக திமுக அறிவித்தது. இதனால் சுந்தர்ராஜனும் அவரது ஆதரவாளர்களும் பெரும் ஏமாற்றமடைந்தனர். மேலூர் தொகுதி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதனால் மேலூர் தொகுதியை தனக்கு ஒதுக்குமார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிக்கும் முன்னாள் MP விஸ்வநாதனை வேட்பாளராக அறிவித்தது காங்கிரஸ் மேலிடம். இதனால் அதிருப்தியடைந்த சுந்தர்ராஜன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகினார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அனுப்பினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறினார். எல்லா கேட்சையும் விடுகிறது பாஜ. இப்படியே போனால் எப்படி? முதல்வர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து வேறு மாவட்டத்திற்கு போகிறார் என்றால் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்பது 5 ஆண்டுகளாக அனைவரும் கண்டதே. மேளதாளம், பூங்கொத்து, பரிசு பொருட்களோடு ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்க காத்திருப்பர். அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுக்கப்படும். அந்த மாவட்ட செயலரும் பொறுப்பு அமைச்சரும் முதல்வர் வருகையை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ள பாடுபடுவர். முதல்வர் வந்திருக்கிறார் என்று அந்த மாவட்டத்தில் தெரியாதவர் இல்லாத அளவுக்கு தடபுடலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். சென்ற 4ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்த பிரச்சார ரோட் ஷோவில் கலந்து கொண்டு அன்று இரவே சென்னை வந்தார் பிரதமர் மோடி. இரவு முழுதும் சென்னையில் தங்கிவிட்டு மறுநாள் மதியம்தான் அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார். ஆனால் அவர் எங்கும் பிரச்சாரம் செய்யவில்லை. காரணம், தமிழக பாஜவினர் ஏற்பாடு செய்யவில்லை. பிரச்சாரம் ஏன்? ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலுக்கு பிரதமர் வரும் வழியில் வரவேற்பாவது ஏற்பாடு செய்திருக்கலாம். அதை கூட செய்யவில்லை. நாட்டின் பிரதமரே தமிழகத்திற்கு வந்தார். அரை நாளுக்கும் மேலாக தங்கினார். ஆனால் அவர் வந்ததும் தெரியவில்லை, கிளம்பி போனதும் தெரியவில்லை. தமிழக பாஜவினர் பிரதமரின் வருகையை கட்சியின் வளர்ச்சிக்காக ஓட்டு சேகரிப்பதற்காக துளியளவும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இது பிரதமர் அலுவலகத்தை சேர்ந்தோரை வருத்தப்படும் அளவுக்கு சென்றுள்ளது. பிரதமரை சென்னையில் ஒரு சில இடங்களிலாவது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி இருக்கலாமே என தமிழக பாஜ தலைவர்கள் சிலரிடம் கேட்டபோது, சென்னையின் தீநகர் மற்றும் மயிலாப்பூர் என 2 தொகுதிகளிலும் ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட அந்த நாளில் தனக்கு வெளியூரில் பிரச்சார பயண திட்டம் இருக்கிறது என பழனிசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் ஏற்பாடு செய்ய முடியாமல் போய்விட்டது என்று காரணம் சொல்கின்றனர் சில மூத்த பாஜ தலைவர்கள். பழனிசாமியிடம் பேசி பிரதமர் நிகழ்ச்சிக்கு கூட அவர்களால் வரவழைக்க முடியவில்லை. ஏர்போர்ட் வரவேற்பாவது ஏற்பாடு செய்திருக்கலாமே என கேட்டதற்கு, பிரதமர் எப்போது தமிழகம் வந்தாலும் ஏர்போர்ட் முதல் அவர் செல்லும் இடம் வரை சில இடங்களிலாவது வரவேற்பு அளிப்பது வாடிக்கை. இதை செய்யலாம் என திட்டமிட்டு அதை கட்சியின் துணைத் தலைவர் ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தனர். ஆனால் அவர் தன்னால் அதை செய்ய முடியாது என மறுக்க வரவேற்பு திட்டத்தை கைவிட்டு விட்டனர் என தெரிவித்தனர். பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கும் அளவிற்கு கூட சிரத்தையாக இல்லை தமிழக பாஜவினர். இதையெல்லாம் மீறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் எப்பாடுபட்டாவது பாஜ தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என மத்தியிலிருந்து தங்களால் இயன்ற ஆதரவை அளித்து வருகின்றனர்.
அந்த வகையில்தான் வேட்புமனு தாக்கலின் போது பாஜ வேட்பாளர்களை பிரம்மாண்டமாக காட்ட வேண்டும், வேட்புமனு தாக்கலே பேசுபொருளாக வேண்டும் என்பதற்காக நேற்று 2 மாநில முதல்வர்களையும் மத்திய அமைச்சர்களையும் வேட்பாளர்களுடன் செல்ல ஏற்பாடு செய்தனர். வந்தவர்கள் அனைவரும் நம் நாட்டில் முக்கியமான புள்ளிகள். அவர்களோடு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தால் டபுள் இன்ஜின் அரசின் நன்மையை வாக்காளர்களுக்கு எடுத்துரைத்திருக்கலாம். அந்த பிரச்சாரம் ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அச்சாகியும் இருக்கும். அதற்கும் மேலாக உங்கள் வருங்கால எம்எல்ஏவுக்கு மத்திய அமைச்சர்கள் இணக்கமானவர்கள் என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லலாம். கூட்டணி கட்சிகளிடம் பாஜ தொண்டர்கள் மீது மதிப்பு ஏற்படும். சீட் கிடைக்காமல் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதுதான் பாஜ மேலிடத்தின் கணக்கு. இந்த வாய்ப்பையும் தமிழக பாஜ பயன்படுத்தவில்லை. அந்த முக்கியஸ்தர்களுடன் நேற்று எந்த பிரச்சாரமும் நடக்கவில்லை. அவர்கள் வரும் விஷயத்தை கூட வேட்பாளர்களோ தமிழக பாஜவோ விளம்பரப்படுத்தவில்லை. வேட்புமனு தாக்கலுக்கு பின் ஊடகங்களுக்கு சிறிய பேட்டிகளை வழங்கிய அவர்கள் வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். பாஜ மேலிடமும் இதோடு விடுவதாக இல்லை. இன்னும் பல பாஜ முக்கியஸ்தர்கள் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வர உள்ளனர். மிகுந்த சிரத்தை எடுத்து வரவழைக்கப்பட உள்ள அவர்களை தமிழக பாஜ சரியாக பயன்படுத்தாது என்றே தோன்றுகிறது. பாஜவினர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் தமிழக முதல்வர் விழிப்பாகவே இருக்கிறார். மற்ற மாநில முதல்வர்களும் மத்திய அமைச்சர்களும் வருவதைக் கண்டு தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என மத்திய அமைச்சர்களும் பாஜ ஆளும் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்களும் பிரச்சாரம் செய்ய தயாரா? நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு தருவது எவ்வளவு, பாஜவால் ஆளப்படும் செல்ல குழந்தைகள் மாநிலங்களுக்கு தருவது எவ்வளவு என வெளிப்படையாக அறிவிக்க தயாரா? கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே பார்லிமெண்டில் அதை நிறைவேற்றப் போகிறீர்களா? இவற்றுக்கெல்லாம் பழனிசாமியால் தன் டெல்லி ஓனர்களிடம் பதில் பெற்றுத்தர முடியுமா என நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் வீணடிக்காமல் அறிக்கை வெளியிட்டு ஸ்கோர் செய்துவிட்டார். ஆனால் அமித்ஷாவும் மோடியும் எவ்வளவுதான் செம்மையாக பந்து வீசி எதிர்க்கட்சி பேட்ஸ்மேனை கேட்ச் கொடுக்க வைத்தாலும் உள்ளூர் பாஜவினர் அதை பிடிக்க தெரியாமல் கேட்சை விட்டு விடுகின்றனர். திமுக கவுன்சிலர் டு பொருளாளர் வரை ஒரு இடம் விடாமல் IT டீம் சல்லடை. பணக்குவியல் எங்கே? சேலத்திலும் அதிர்ச்சி. திமுக அயலக பிரிவின் முன்னாள் முக்கிய நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், அமீர் மற்றும் சாதிக் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று தேர்தல் பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் இணைந்து நடத்திய அதிரடி சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் சேலத்திலும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வீடு, கடைகளில் பணம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். குறிப்பாக ஆத்தூரைச் சேர்ந்தவர் திமுக சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஸ்ரீராம். இவரது வீடு, ஜவுளி கடைகளில் பகல் 1 மணிக்கு வருமான வரித்துறையினர் துணை இராணுவத்தினருடன் இணைந்து சோதனையை துவங்கினர். ஸ்ரீராம் தலைவராக உள்ள நிதி நிறுவனமான துளுவ வேளாளர் சங்கம் மற்றும் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்திலும் சோதனை நடத்தினர். இவரது மனைவி கவிதா ஆத்தூர் நகராட்சி துணைத் தலைவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஆத்தூர் வடக்கு திமுக நகர செயலர் பாலசுப்ரமணியத்தின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இவரது மருமகள் நிர்மலா பபிதா ஆத்தூர் நகராட்சி தலைவியாக உள்ளார். ஆத்தூர் திமுக நகர அவைத்தலைவர் மாணிக்கம் வீட்டிலும் சோதனை நடந்தது. இவரது மகன் கோபி நகர இளைஞரணி அமைப்பாளராகவும் மருமகள் ஐஸ்வர்யா 24வது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளனர். மேலும் திமுகவின் 25வது வார்டு கவுன்சிலரும் மாவட்ட பிரதிநிதியுமான சம்பத்குமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். தேர்தலை ஒட்டி ஓட்டுக்கு பணம் கொடுக்க திமுக நிர்வாகிகள் பணம் பதுக்கி வைத்துள்ளதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. வருமான வரித்துறையினர் கூறுகையில், சோதனை மற்றும் அது தொடர்பான பணிகள் முழுமையாக முடிந்தால்தான் வேறு எந்த தகவலையும் வெளியிட முடியும் என்றனர். வேட்பாளரை வைத்து விதவிதமாக ரீல்ஸ் எடுக்கும் நிறுவனம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கரை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் IJK கட்சியைச் சேர்ந்த சரண்யா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் செய்ய சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று களமிறங்கியுள்ளது. இதற்காக வேட்பாளர் சரண்யா வயல் பகுதியில் வேர்க்கடலை ஆய்வது போலவும், டீ கடையில் டீ போடுவது போலவும், சுவரில் இரட்டை இலை சின்னம் வரைவது போலவும் நடிக்க நிறுவன ஊழியர்கள் அதை வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்டு வருகின்றனர். மாறாக திமுக வேட்பாளர் சிவசங்கரோ அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற தீயாய் வேலை செய்கிறார். அமைச்சராக இருந்ததால் அத்தொகுதியில் அவர் கால்படாத ஊரே இல்லை எனலாம். தேர்தல் களத்துக்கு புதுமுகம், உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகளின் ஒத்துழையாமை என பல பிரச்சினைகள் வேட்பாளர் சரண்யாவை சுற்றி சுழன்றடிக்கின்றன. இந்நிலையில் இன்ஸ்டாவுக்காக நேரத்தை வீணடிக்கும் அவரால் அவரது கட்சியினரும் நொந்து போயுள்ளனர்.
மாற்று வேட்பாளராக தம்பியை களமிறக்கிய செந்தில் பாலாஜி. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று முகூர்த்த தினம் என்றாலும் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை யமகண்டம். அதனால் வேட்புமனு தாக்கலுக்கு மதியம் 1 முதல் 1:30 மணி வரை திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பதிவு செய்திருந்தார். மதியம் 1 மணிக்கு மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகம் வந்தவர் மனு தாக்கல் செய்தபோது மனுவில் கையெழுத்திடும் முன் அங்கிருந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து மதியம் 1:10 மணிக்கு கையெழுத்திட்டார். ஏனெனில் நேற்று மதியம் 1:30 மணிக்கு மேல் குளிகை காலம். மேலும் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தபோது கையில் எலுமிச்சை வைத்திருந்தார். வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே வர வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் செந்தில் பாலாஜியுடன் கூட்டணி கட்சியினர், வக்கீல்கள் என 9 பேர் இருந்தனர். அவர்களை தேர்தல் பிரிவினரும் போலீசாரும் வெளியேற்றவில்லை. இதையடுத்து கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளராக அவரது தம்பி அசோக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் மனு தாக்கல் செய்தபோது கண்ணாடி அணிய மறந்துவிட்டார். உறுதிமொழி வாசிக்கச் சென்றபோது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாமல் தடுமாறினார். ஏற்கனவே கரூர் தொகுதியிலும் திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜனுக்கு மாற்று வேட்பாளராக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜி தன் மனுவில் 85,875 ரூபாய் மதிப்புள்ள கைத்துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் 13 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.